ஹலோ இன்வெஸ்டர்ஸ். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டலி சம் டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்பிக்கை தர மாதிரி சில கம்பெனிஸ் இன்ஸ்டியூஷன் வந்து ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா ஸோ உடனே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட ஜிடிபியை பொறுத்தளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிபி அப்படிம்பாங்க ஷார்ட் ஃபார்மில், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபியை பொறுத்து ஒரு டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அனலைஸை பேஸ் பண்ணி. ஃபைனான்ஷியல் 2024 வந்து 7% வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ஹிட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் 2025 வந்து 7.2% வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ஹிட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக ஏசியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட சார்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஏசியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்தியா தான் டாப் ரீடிங்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சைனா, நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியா, நெக்ஸ்ட்டு வியட்நாம் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏஷியா. ஸோ இதுதான் வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தான். ஸோ இதை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில்